இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ராஜா சேதுபதி பேரா, உன் அத்தை நிரபராதின்னு நிரூபிக்க ரொம்ப போராடுற போல இருக்கு. காணாம போனவன் கிடைக்கலையா? அவனை மறைச்சு வச்சு விளையாட்டா காமிச்சிட்டு இருக்கீங்க. அவனை கண்டுபிடிச்சு ஊர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நிரூபிக்கிற. இந்த பார், நீ என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும் அவனை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எலெக்ஷன் முடியற வரைக்கும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. மவனே, இந்த தடவை இவன் நம்ம கிட்ட தோக்க போறான். அந்த சாமுண்டீஸ்வரி எலெக்ஷன்ல தோக்க போறான். எப்படி சித்தப்பா, பேசாம அவனை கொன்னுட்டா எப்படி இருக்கும்? பழைய தூக்கி சாமுண்டீஸ்வரி மேல போட்டுடலாம்ல. நாமளும் எலெக்ஷன்ல ஜாம் ஜாம்னு ஜெயிச்சிடலாம். அப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரியோட 4 பொண்ணுங்களும் வேலைக்காரிங்க மாதிரி நம்ம வீட்டுல வந்து முறவாசல் செய்ய வேண்டியதுதான். ஆமாண்டா மவனே, அந்த கண்கொள்ளா காட்சியை யோசிச்சு பார்க்கும்போது சித்தப்பாவுக்கு இப்பவே கண்ணெல்லாம் குழு குழு குழுன்னு இருக்குடா. ஏய், தேவையில்லாம பேசுன தொலைச்சிரும் பாத்துக்க. தம்பி, நீ இப்ப எதுக்கு எங்ககிட்ட இருக்கிற? இந்த சவாலுக்கு ஒத்துக்கிட்டானே தோ உன் சகல சார்கிட்டே கேளு. ஏய், எங்க கடவுளே, என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? எலெக்ஷன் டைம்ல என் அம்மா மேல தேவையில்லாம கொலைப்பழி விழுந்திருக்கு. அவங்க அதுல இருந்து வெளியே வந்து ஜெயிக்கணும், ஊர் தலைவர் ஆகணும். கார்த்தியும் அம்மாவை காப்பாத்ததா அலையா அலைஞ்சிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் நீதான் துணையா இருக்கணும். எங்களை கைவிட்டுறாத தாயே. பாட்டி, இதான் நீங்க சொன்ன வீடா? ஆமா கண்ணு, இந்த வீட்டுலதான் அவனை பார்த்தேன். வா, கூப்பிட்டு பார்க்கலாம். பாட்டி, அவனை எப்படியாவது மடக்கி பிடிச்சிடணும் பாட்டி. அவன் மூலமா தான் லாக்அப்ல இருக்கிற அம்மாவை வெளியே கொண்டு வர முடியும். எதுக்கும் கார்த்திக்கு போன் பண்ணி நம்ம விஷயத்த சொல்லிடுவோமா? வேணாம் கண்ணு, இப்பத்திக்கு கார்த்திக் கிட்ட சொல்ல வேண்டாம். நாம அவங்கிட்ட நைஸா பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். வீட்டுல வச்சு அவனை ரூம்குள்ள போட்டு சாத்திடுவோம். அதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட சொல்லிக்கலாம். சரிங்க பாட்டி, நானும் உங்க கூட வந்தா அவனுக்கு ஏதாவது டவுட் வந்தாலும் வந்துடும். நான் இங்கே எங்கேயாவது மறைஞ்சுக்கிறேன். நீங்க மட்டும் அவன் கிட்ட பேசி அவனை வெளியே கொண்டு வந்துருங்க. சரிடா கண்ணு. பாட்டி, நான் போய் மறைஞ்சுக்கிறேன். அப்புறமா கதவை தட்டுங்க. சரி சரி சரி, போ போ. நேத்து பர்ஸ் கொடுக்க வந்த பாட்டி தானே நீங்க? ஆமா தம்பி. சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? நேத்தி உங்க கூட இன்னொரு தம்பி இருந்தாரே, அவர் இல்லையா? எது கேக்குறீங்க? எங்க வீட்டுல அன்னதானம் போடுறோம், அந்த தம்பி இருந்தா கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவன் இல்ல, வெளியே போயிருக்கான். சரி கிளம்புங்க. அவன் தான் இல்ல இல்ல. அட இருப்பா இருப்பா. என்ன? அவன் இல்லன்னா என்ன, நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க வாங்க, அன்னதானத்துல கலந்துப்பீங்க. நான் வரல, அதெல்லாம் முடியாது. கிளம்புங்க. இருப்பா இரு, அவசரப்படாத. அன்னதானம்னா ஏதோ சைவ சாப்பாடுன்னு நினைச்சுக்காத. கறி விருந்து போடுறோம். அங்க வந்து நீ ஒரு எட்டு சாப்பிட்டுட்டு வரலாம்ல. பாப்பா. இல்ல பாட்டி, எனக்கு வேணாம், நீங்க கிளம்புங்க. தம்பி, அங்க கறி குழம்பு, கறி வறுவல், மீன், எறா, அப்புறம் கோழி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். அவிச்ச முட்டை கூட வச்சிருக்கோம். வா வா, வந்து ஒரு எட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு வந்துறேன். பாப்பா. வா, யோசிக்காத. இல்ல பாட்டி, அது வந்து இந்த பாரு, உன்னை நான் என் பேர மாதிரி நினைக்கிறேன். இந்த பாட்டி கூப்பிட்டா நீ வரமாட்டியா? வாப்பா. சரி வரேன் பாட்டி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. வாப்பா வா. வாயா. சரி வாங்க போலாம். பாட்டி, இதான் உங்க வீடா? இதான் வீடு. வா, உள்ள போலாம். வா. அத்தா வாயா, செருப்ப இங்க விட்டுரு.
என்ன பாட்டி இங்க விருந்துன்னு சொன்னீங்க இங்க யாரையுமே ஆ, காணோம். ஐயோ எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கேன்ப்பா. வா அப்படியா? வா, போலாம். போலாம். வா. என்ன தம்பி நின்னுட்ட? வா போலாம். பாட்டி ஆ? அந்த போட்டோல இருக்கிறது யாரு? அவன் என் பேரன். பேரனா? ஆ. அப்ப பிளான் பண்ணி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? ஏய் கிழவி தந்திரமா என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். டேய். ஏய் கிழவி இல்லடா. என்னை விடு. எங்க விடு ஓட சொல்றல. பார்க்கற? ஏய் நில்லு. கிழவி விட போறியா இல்லையா? ஏய் ஏய் விடு கிழவி. இல்லடா. டேய் டேய் இல்லடா. டேய் உன்னால தானடா என் மருமக போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கறா. உன்னை இப்பவே கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறேன் பாரு. கிழவி நீ உயிரோட இருந்தா தானே உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் 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 ஏய் கிழவி ஏய் டேய் ஏய் இந்த பாவி டேய் டேய் கிழவி ஏய் போடா அவனை. நல்லா போடு. உள்ள தள்ளு. போடுங்க பாட்டி. சீக்கிரம் சீக்கிரம் சாத்து போட்டு. ஏய் கிழவி ஆ பாட்டி. அப்பா பாட்டி. பாட்டி. ஒண்ணு என்னாச்சு இல்லம்மா. பாட்டி? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீ உடனே உன் புருஷனுக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லி அவனை உடனே வர சொல்லு. பாட்டி. அப்பா, அப்பா, என்னம்மா தேடுற? அப்பா போனை எங்கேயோ விட்டுட்டேன் பாட்டி. போனை காணுமா? வர வேலை எங்கேயாவது விட்டுருப்ப. இந்தா என் போன் எடுத்து போடு. அப்பா 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 என்னமாச்சு? அப்பா பாட்டி போன் போல பாட்டி. இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? ஏய் கிழவி நான் வெளிய வந்தா உன் கதையை முடிச்சிடுவேன். கதவை தர. பாட்டி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கார்த்தி வீட்ல தான் இருப்பாரு. நீங்க நேரா போய் அவரை கூட்டிட்டு வந்துருங்க. நான் இவனை பாத்துக்கிறேன். வேணாம்மா, நீயும் வா, நம்ம 2 பேருமே போலாம். வா. இல்ல பாட்டி நீங்க போங்க பாட்டி. உன்னை எப்படிம்மா நான் தனியா விட்டுட்டு போக முடியும்? பாட்டி அதான் அவனை உள்ள வச்சு பூட்டியாச்சுல. நான் பாத்துக்கிறேன். அவன் தப்பிச்சு போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க பாட்டி. சரி ஜாக்கிரதை. அப்பா 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 முருகா பாத்து பாட்டி. நான் பாத்துக்கிறேன் நீ ஜாக்கிரதையா இரு.